ஒரு முறை ஒரு அம்மா என்ன செய்தாங்க, வெளியூர் போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு பார்த்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிஸியா இருந்ததுனால அவர் ஏர்போர்ட்டுக்கு அவங்களை கூட்டிட்டு போக முடியல. இவங்க ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனதும் அங்க என்ன செய்வாங்க, அங்க இருக்கிற கியாஸ்க்ல செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணும்போது நம்மளுடைய பாஸ்போர்ட் அப்புறம் நம்மளுடைய டிக்கெட் எல்லாம் என்ன செய்யணும், சப்மிட் பண்ணா அவங்க அது செக்இன் பண்ணிட்டு அவங்களுக்கு போர்டிங் பாஸ் தருவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலா பேப்பர்லாம் சேவ் பண்ணணும்னு சொல்லி அதை பிரிண்ட் அவுட் பண்ணாம இவங்க எல்லா டிக்கெட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மொபைல்லயே வச்சிருந்தாங்க. இவங்க அதே மாதிரி அந்த டெஸ்க் போய் அது பண்ணலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சுங்க. என்னன்னா அவங்க போனை காணும். ஐயோ போனை காணுமே, நம்மளே இந்த டாக்ஸில தானே வந்திருக்கோம், டாக்ஸில விட்டுட்டோமா, அந்த டிரைவருடைய டீட்டெயில்ஸும் தெரியாதே, நமக்கு என்ன பண்றது. டாக்ஸியும் இவங்க புக் பண்ணல. ஸோ அதனால இவங்களுக்கு அந்த நம்பரும் இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் தான் டாக்ஸி புக் பண்ணி இவங்களுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த டாக்ஸி ஆஃபீஸையும் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பயத்தோடு நம்மளே இப்படி அஃபிஷியலா போறோமே, ஒரு மீட்டிங்காக இன்னொரு ஊருக்கு போறோம், இந்த ட்ரிப்பை நம்ம கேன்சல் கூட பண்ண முடியாதுன்னு ரொம்ப பயம் திகில் வருத்தத்தோடு அவங்க என்ன செய்தாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃபை ட்ராக் பண்ணக்கூடிய அந்த இது வச்சிருந்தாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 360 டிகிரின்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஃபோன் நம்பர் அதில் என்டர் பண்ணிட்டா அவங்க எங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டா நம்ம ஃபோன் பண்ணி எங்க இருக்கிறீங்க, எப்போ வரீங்க அப்படின்னு தொந்தரவு பண்ண முடியாம அந்த ஆப்லயே பார்த்துக்கலாம். ஓகே, ஹஸ்பண்ட் இங்க இருக்காங்க, வீட்டை விட்டாங்க, வராங்க, ஆஃபீஸ் போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். ஒரு சேஃப்டிக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எல்லாம் எல்லா இடத்துலயும் சேஃபா இருக்காங்கன்னு ஒரு ஆப். ஸோ இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அந்த ஆப்ல பார்த்துட்டு ஓகே நம்ம ஒய்ஃப் ஏர்போர்ட்டை காட்ட மாட்டேங்குதே, இந்த ஃபோன் வேற இடத்துல காட்டுதே, ஏதோ ஆயிருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் ஞானமா என்ன பண்ணாருன்னா, இன்னொருத்தவங்களை அப்படியே கான்டாக்ட் பண்ணி எப்படியும் ஏர்போர்ட்ல அவருக்கு தெரிஞ்சுங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் என்ன செய்யறாரு, அவருடைய மொபைலுக்கு என்ன செய்யறாரு, அனுப்பிட்டு கொஞ்சம் தயவு செய்து இதை அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது இந்த அம்மா அப்படியே சரி நம்ம ஆஃபீஸ் கூப்பிட்டு நம்ம வர முடியல, ட்ரிப்பை கேன்சல் பண்ணலான்னு சொல்ற நேரத்தில் இந்த அம்மாவுடைய ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த டிக்கெட்டு இவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அவங்க செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் வாங்கி கேட்டுக்கு போயிட்டாங்க. இது இந்த ஸ்டோரி உண்மையான ஸ்டோரின்றதுனால இது ஒரு ஆர்டிக்கலை என்ன செய்யறாங்க, ஒரு பத்திரிக்கையில இவங்க கொடுக்கறாங்க. அந்த ஸ்டோரிக்கு இவங்க என்ன தலைப்பு கொடுக்கறாங்கன்னா, பீஸ் அட் அன்எக்ஸ்பெக்டட் டைம், நினைக்காத நேரத்தில் ஒரு சமாதானம். இப்படிப்பட்ட சமாதானத்தை தாங்க இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அனுபவிக்க வேணும்னு நம்ம பிதா என்ன செய்யறாரு, ஆசைப்படுறாரு. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. பைபிள் நமக்கு தருகிற மிகப்பெரிய சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி என்னன்னா, நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம், என்ன சாப்பிடுறோம், என்ன வேலை செய்யறோம், நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் விசாரிக்க பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு நம்ம என்ன செய்யணும், இந்த நாளில மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா படுக்க செல்லணும். சில நேரத்துல சிலர்லாம் தனியா இருப்போம், நம்மள சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, எப்படி இருக்குன்னு கேட்க கூட என்ன செய்யல, ஆள் இல்ல. சம்டைம்ஸ் வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலுமே நம்ம ஒருத்தர் என்ன பண்ண மாட்டோம், பாத்துக்க மாட்டோம், சந்திக்க மாட்டோம், கேட்கறதுக்கு டைம் இருக்காது, எல்லாரும் பிஸியா ஓடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தர் ஆல்வேஸ் தேர், காட் இஸ் ஆல்வேஸ் தேர். நம்ம என்ன செய்யறாரு, விசாரிக்கிறவராய் இருக்கிறார். யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, நான் தனிமையா இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. ஏசப்பா இருக்காங்க, அவங்களும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அதனால இதை என்ன செய்யுங்க, மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷத்தோட தெம்பா தூங்க போங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக விடியட்டும். குட் நைட்.